விஜய் அமைச்சரவையில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சென்னையில் வெற்றி பெற்ற புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் வெங்கட் ரமணன் ஆகியோரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தின் சார்பாக KA செங்கோட்டையன், KG அருண்ராஜ் ஆகியோர் திருச்செங்கோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற்ற இருவரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களின் பிரதிநிதிகளாக மதுரையைச் சேர்ந்த சிட்டியார் நிர்மல்குமார் மற்றும் சிவகாசியைச் சேர்ந்த செல்வி கீர்த்தனா மற்றும் காரைக்குடியைச் சேர்ந்த TK பிரபு ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த மதுரை, சிவகங்கை, சிவகாசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இப்போது பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு சரியாக 1 மணி நேரம் இருக்கிறது. வேறு உள் விளையாட்டு அரங்கில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இன்னும் ஆளுநரின் வருகை, ராகுல் காந்தியின் வருகை ஆவலோடு அங்குள்ள மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி தனி விமானத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்து அங்கிருந்து இப்பொழுது நேரு உள் விளையாட்டு அரங்கம் நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் ராகுல் காந்தி நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் சரியாக 9:45 50 மணி அளவில் ஆளுநர் அங்கு வருகை புரிவார். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு. ஜோசப் விஜய் எனும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று அவர் அங்கு வருகை புரிகிறார். பதவியேற்பு விழாவிற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே விஜய் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு தாமதமாக சென்ற போதிலும் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே வருகை புரிந்து அவர்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் வழக்கமாக விஜயின் நிகழ்ச்சிகள் தாமதமாக தொடங்கி வந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவடைந்த பிறகு விஜயின் நிகழ்ச்சிகளில் சரியான குறித்த நேரத்தில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சராக பதவியேற்பதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே அவர் வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவர் இப்போது காத்திருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கு வருகை புரிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் வருகை புரிந்தவுடன் விஜய்க்கு முதலமைச்சராக அவர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். அதைத் தொடர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்பு, தேசிய கீதம் இசைப்பு. அதைத் தொடர்ந்து அவர் இன்றே கோட்டைக்கும் செல்வார், முதலமைச்சர் நாற்காலியில் சென்று அமர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கையெழுத்தும் இன்று எந்த திட்டத்திற்கு அவர் இடப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் மிகுந்து எழுந்திருக்கிறது. இதனால் இதைத் தொடர்ந்து அவருடைய கொள்கை தலைவராக அறிவிக்கப்பட்ட அந்த பதவியேற்பு விழா மேடைக்கு அருகிலேயே உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் அருகிலேயே அமைந்துள்ள அந்த ஜிம்கானா கிளப் காமராஜர் சிலைக்கு அவர் மாலை இட்டு அங்கு மரியாதை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தந்தை பெரியார் சிலை ஆகிய சிலைக்கும் மரியாதை, சிம்சன் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அங்கிருந்து நேராக கோட்டைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழா நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி நிரலாக விஜயின் 3 நிகழ்ச்சி நிரல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1, பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக பொறுப்பேற்பது. 2வதாக கொள்கை தலைவராக வழங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கும் பெரியாருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது. அதன் பின்னர் அவர் கோட்டைக்கு சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வது ஆகிய 3 நிகழ்வுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க விஜய் நான் வர